ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் ரொம்ப ஈஸியான கைப்பிடி இந்த அன்னாச்சி பழ கூடைக்கு எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எனக்கு மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த கைப்பிடி பார்க்குறதுக்கு உருட்டு கைப்பிடி மாதிரி இருக்குது, ஆனால் இது உருட்டு கைப்பிடியை விட ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பிகினர்ஸ் வந்துட்டு இதை பார்த்த உடனே போட்டுடலாம். ஏன்னா வந்துட்டு ஜடப்பீனல் எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் போட போகிறோம். ஓகே, இப்போ ரொம்ப ஈஸியான இந்த கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த கைப்பிடி வந்துட்டு சுத்து ஒயர் 2 ஒயர் மட்டும் தான் எடுக்க போகிறோம். அதனால் எல்லோவும் பிளாக்கும் எடுத்திருக்கேன். உள் ஒயர் வந்துட்டு நீங்கள் என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம், இது உள்ளுக்குள்ளே மறைஞ்சிரும், வெளியே தெரியாது. உள் ஒயர் வந்துட்டு நான் க்ரீன் ஒயர் எடுத்திருக்கேன். உள் ஒயர் வந்துட்டு இந்த க்ரீன் ஒயர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு 3 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 அடி கட் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோவும் பிளாக்கும் 5 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 அடி உள் ஒயர் எடுத்திங்கன்னா 5 அடி அந்த சுத்து ஒயர் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை விட பெரிய கைப்பிடி உங்களுக்கு வேணும்னா இதோட எக்ஸ்ட்ரா நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சென்டர் பார்த்து இதை நான் க்ரீன் ஒயரை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடிக்கு இடையில 4 நாட் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் சென்டர் பார்த்து இந்த 4 நாட்டு விட்டுட்டு இந்த 5வது நாட்டில் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு 2 பக்கம் ஒயரும் சரிசமமாக இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து நம்ம சுத்து ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கைப்பிடியை எல்லா விதமான கூடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எவ்வளோ உள் ஒயரை அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இது 1 ரோல் கூட அப்படின்றதுனால 3 ஒயர் மட்டும் நான் உள் ஒயராக எடுத்துக்கிறேன். நீங்கள் 2 ரோல் கூட போடுற மாதிரி இருந்துச்சுனாக்கா 6 ஒயர் 7 ஒயர் கூட உள் ஒயரை எடுத்துக்கலாம். என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம். கூட போட்டுட்டு மீதமான ஒயர் இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் உள் ஒயராக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுத்து ஒயரையும் இந்த மாதிரி சரிசமமாக வச்சுருங்க. இப்போ வச்சுட்டு இப்போ நம்ம கைப்பிடி பின்னுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர் இருக்குது, ரைட் ஹேண்டில் 2 ஒயர் இருக்குது. இப்போ நம்ம சாதாரண ஜடப்பினால் எப்படி பின்னுவோம் அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஒயர் மேலே இன்னொரு ஒயர் இந்த மாதிரி வைக்க போகிறோம். 2 ஒயரையுமே சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு ஒயர் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரைட் ஹேண்டில் 2 ஒயர், லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒயர் வந்துட்டு பிளாக் கலராக இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த பிளாக் ஒயரை எப்படி சுற்றி இந்த 2 ஒயரையும் சேர்த்து, அதாவது அந்த சுத்து ஒயர் இருக்கு இல்லையா, 2 ஒயரையும் சேர்த்து ஜடப்பினல் மாதிரி இப்போ மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே வந்துருச்சு. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரு இப்படி பின் பக்கமாக போய் இப்படி ஜடப்பினல் மாதிரி மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே வந்துருச்சு. இப்போ அடுத்து எல்லோ ஒயர் பாருங்கள், இப்படி பின் பக்கமாக கொண்டு போகணும். லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற எல்லோ ஒயர் இப்படி பின் பக்கமாக கொண்டு போய் ஜடப்பினல் மாதிரி இப்படி வைக்கணும். இப்போ இதே மாதிரி ரைட் ஹேண்ட் ஒயர் இப்படி பின் பக்கமாக கொண்டு போய் இப்படி ஜடப்பினல் மாதிரி வைக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பிளாக் ஒயரை இப்படி கொண்டு வந்து இப்படி ஜடப்பினல் மாதிரி இப்படி வைக்கணும். இப்போது ரைட் ஹேண்டில் இருக்கிற இந்த பிளாக் ஒயர் இப்படி பின் பக்கமாக கொண்டு போய் மறுபடியும் ரைட் ஹேண்டை இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? பார்க்குறதுக்கு உருட்டு கைப்பிடி மாதிரி இருக்கும், ஆனால் உருட்டு கைப்பிடியை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டுன்னு மாற்றி இந்த மாதிரி ஜடப்பின்னல் மாதிரி பின்ன வேண்டியது தான். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் எல்லோ ஒயர் மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே போயிடுச்சு. இப்போ அடுத்து பிளாக் ஒயர் பின்னணும். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற பிளாக் ஒயர் பாருங்கள், இப்படி சுற்றி வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே போயிடுச்சு. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிற பிளாக் ஒயர் மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே போயிடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லோ பிளாக்குன்னு மாற்றி பின்னணும். இப்போ நீங்கள் 2 ரோல் 3 ரோலுக்கு இந்த ஹேண்டில் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா உள் ஒயரை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். கூட ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் கைப்பிடி மட்டும் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உருட்டு கைப்பிடியாக இருந்தாலும் சரி, இல்லை முறுக்கு கைப்பிடியாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த கைப்பிடி பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கைப்பிடி பின்னி பழகிட்டிங்கன்னா இன்னும் மற்ற கைப்பிடியெல்லாம் ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், இன்னும் நிறைய விதமான உருட்டு கைப்பிடி வீடியோஸ் இருக்குது. ரொம்ப ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒயர் மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே வந்துருச்சு. இப்போ மறுபடியும் இந்த ரைட் ஹேண்டில் இருக்கிற பிளாக் ஒயர் இந்த ரைட் ஹேண்டுக்கே இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து எல்லோ ஒயர் மேலே வந்திருக்கும். லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற எல்லோ ஒயர் இப்படி சுற்றி வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே வந்துருச்சு. அடுத்து ரைட் ஹேண்டில் இருக்கிற எல்லோ ஒயர் மறுபடியும் இந்த மாதிரி ரைட் ஹேண்டுக்கே வந்துருச்சு. இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாகவே பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கைப்பிடி பாதி தூரம் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த கைப்பிடி ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போது இன்னொரு பக்கத்தில் இந்த கைப்பிடி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றி கட்டி விட்டுக்கோங்க, அந்த ஒயர் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக.
இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு இப்போ இந்த இன்னொரு பக்கத்தை இந்த கூடையோட எப்படி செட் பண்ணுறதுன்ட்டு பார்த்துக்கலாம். உங்களோட பேஸ்கெட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிடில் வந்துட்டு 4 நாட் இருக்கும். இந்த 4 நாட் விட்டுட்டு 5வது நாட்டில் இந்த பக்கம் 2 ஒயர், இந்த நாட்டில் இந்த பக்கத்தில் 2 ஒயர். சுத்து ஒயரை இந்த மாதிரி உள் பக்கமாக கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு இந்த க்ரீன் ஒயர் எந்த ஹோலில் வேணாலும் போடலாம். இந்த மாதிரி எல்லா க்ரீன் ஒயர்ஸையும் இந்த மாதிரி உள் பக்கத்தில் கொண்டு போயிருங்க. உள் பக்கத்தில் கொண்டு போயிட்டு இந்த உள் ஒயரை முடி போட முடிஞ்சால் முடி போட்டுக்கோங்க, இல்லைனா அப்படியே சொருகி விட்டுடலாம். அந்த சுத்து ஒயர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் 2 முடி போட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை. இங்கே சைடில் தம்ப்நெயில் ஷோ ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நியூ மாடல் ஹேண்டில் ஐடியாஸும் இருக்குது. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், இல்லை நகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எல்லா ஒயர்ஸையும் இந்த மாதிரி உள் பக்கம் கொண்டு வந்தாச்சு. உள் பக்கம் கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லா ஒயர்ஸையும் சொருகி விடணும். இந்த க்ரீன் ஒயரை நான் கட்டி விடலை, சும்மா வந்துட்டு சொருகி விட்டுடுறேன். ஹேண்டிலில் மட்டும் எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விடுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இதே மாதிரி எல்லா க்ரீன் ஒயர்ஸையும் சொருகி விட்டுருங்க. இப்போ க்ரீன் ஒயர் எல்லாத்தையும் சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த சுத்து ஒயர் இருக்கு இல்லையா, இந்த பிளாக்கும் எல்லோவும், இதை வந்துட்டு இந்த மாதிரி 2 முடி போட்டுருங்க. இப்போ இந்த எல்லோ ஒயரை 2 முடி போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த பிளாக் ஒயரை 2 முடி போட்டுடலாம். 2 முடி போட்டுட்டு இந்த ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும், அவ்வளோதான். இப்போ இந்த ஒயர்ஸ் எப்படி சொருகிறதுன்னு இந்த ஒரு ஒயர் மட்டும் சொருகி காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகிக்கணும், ஓகேவா? ஃபுல்லாக சொருகத்தை காமிச்சோன்னா ரொம்ப போர் அடிச்சிடும் உங்களுக்கு, வீடியோவை ரொம்ப லென்த்தாக போயிடும். நம்ம வீடியோவை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 2 ஹேண்டிலும் ஒரே மாதிரி இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கைப்பிடி ஆடும் பாருங்கள். இந்த மாதிரி கைப்பிடி ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு ஒயர் ஒரு 6 அடி எடுத்திங்கனாலே போதும். இந்த மாதிரி சுற்றி கட்டி விட்டு இந்த ஒயரையும் ஒரு 2 முடி போட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். இல்லைன்னா கைப்பிடி வந்துட்டு கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சின்ன கூடை அப்படின்றதுனால ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றியிருக்கேன். 2 சுற்று சுற்றி உள் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு 2 முடி போடுங்க. 2 முடி போட்டுட்டு இந்த ஒயரையும் வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுணும். கட் பண்ணி விட்டுறாதீங்க, கட் பண்ணிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். அதனால் எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர்ஸையுமே உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப ஈஸியான ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நிறைய விதமான ஹேண்டில் ஐடியாஸ் இருக்குது. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைக்கா மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன். இன்னும் எல்லா விதமான முடிச்சுக்கள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோ நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.